பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார்பாய்வாளர் தேர்வில் கேட்ட கொஸ்டின் பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வைட்டமின் ஏ அப்படின்றது ரெட்டினால், வைட்டமின் B1 அப்படின்றது தைமின், வைட்டமின் சி அப்படின்றது என்ன அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம், வைட்டமின் இ அப்படின்றது டோகோஃபெரால். இது நம்ம சார்பாய்வாளர் மாதிரி தேர்வு 2 நடத்தியிருந்தோம் பார்த்தீங்களா? அதில் 29வது கொஸ்டினில் அப்படியே கொடுத்துருந்தோம் இந்த வேதிப்பொருள். இந்த இருக்குது பார்த்தீங்களா? வைட்டமின் ஏ ரெட்டினால், வைட்டமின் இ வந்து டோகோஃபெரால். இது வந்து அப்படியே கொடுத்துருந்தோம். ப்ளஸ் கடைசி நேரத்தில் நம்ம கொடுத்த ஷார்ட்கட் வீடியோலையும் இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ப்பா. சோ இத பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இதோட கெமிக்கல் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஏக்கு வந்து ரெட்டினால், பிக்கு கால்சிஃபெரால், ஈக்கு டோகோஃபெரால், கேக்கு குவினோன். இப்போ ஏ அப்படின்றது வைட்டமின் ஏன்றது நம்மளுக்கு மாலைக்கண் நோய், அதோட குறைபாடு. அப்ப கண்ணுல தானப்பா ரெட்டினா இருக்கும், ரெட்டினான்றது கண்ணுல தான் இருக்கும். அப்போ வைட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் வந்து ரெட்டினால். சரியா? அப்ப வைட்டமின் டி, டிக்கு முன்னாடி எழுத்து என்னப்பா? சி. அப்ப கால்சிஃபெரால் அப்படின்னு வரும், சீல ஆரம்பிக்கும். அடுத்து வைட்டமின் இ, ஈக்கு முன்னாடி எழுத்து என்னது? டி. அப்ப டோகோஃபெரால் அப்படி வரும். சரியா? அடுத்து வைட்டமின் கே, கேன்றது குவினோன். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, கே மாதிரியே வரும், குவினோன்.